கடக ராசிக்கு சனி வக்ர பயிற்சிக்கு என்னென்ன நல்லது நடக்குது? தொட்ட உடனே அழுதுருவாங்க, ஊனா அழுதுருவாங்க. இப்போ நம்ம அம்மா எப்படி வீட்டில் எல்லாரையும் பேப்பரிங் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபீவரா, எனக்கு ஃபீவரா, ஃபீவருக்கு என்ன தரணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது. அது போல தான் கடகம். என்னென்ன தீமைகள் இருக்குன்றத பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாமா? ஒரு நெகட்டிவ் என்ன கடகத்துக்கு அப்படின்னா, கடகத்தை பார்த்துக்க ஆளே இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம அம்மா உடம்பு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோமா, ஒரு பேரஸ்டமால் வாங்கி போட்டு பண்ணுமா சரியாயிடும் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த நிலைமை தான் கடகத்துக்கு. அது எல்லா விஷயத்துலையுமே. கடகராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களா அண்ட் வாழ்வில் பரிகாரம் என்னென்ன? கடகராசிக்கு முருகர் வழிபாடு நல்லது. திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. திருப்பதிக்கு என்னால் போக முடியலை அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம். ஓகேங்களா. அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும். கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. ஓகேங்களா. எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்று இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? கடக ராசிக்கு சனி வக்ர பயிற்சிக்கு என்னென்ன நல்லது நடக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குன்றத பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாமா? கடகம் தாய் வீடுன்னு சொல்லுவோம், சரிங்களா. இன்னொன்று நீர்நிலைகளில் கடகம் ஓடுகின்ற நீர்நிலை, ஆறு. இப்போ கடல் அப்படின்றத ஆர்ப்பரிக்கும், விருச்சிகம்ன்றது தேங்கி இருக்கிற ஒரு குட்டை நீர்னு சொல்லுவோம், குளம் குட்டைன்னு. அதில் கடகம் மட்டும்தான் ஓடுகின்ற நீர்.
ஓடுகின்ற நீரில் எப்படி பாசி படியாதோ அது போல் கடகராசிக்காரவங்க மனசில் அழுக்கு இருக்காதுங்க. தொட்ட உடனே அழுதுருவாங்க, ஊனா அழுதுருவாங்க. இப்போது நம்ம அம்மா எப்படி வீட்டில் எல்லாரையும் பேம்பரிங் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபீவரா, எனக்கு ஃபீவரா, ஃபீவருக்கு என்ன தரணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது. அது போல தான் கடகம். வீட்டில் ஒரு கடகம் இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்றது கடகத்துக்கு தெரியும். பார்த்து பார்த்து செய்கிறது தான் கடகம். ஒரு நெகட்டிவ் என்ன கடகத்துக்கு அப்படின்னா, கடகத்தை பார்த்துக்க ஆளே இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம அம்மா உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோமா, ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டுட்டு படுங்கம்மா சரியாயிடும் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த நிலைமை தான் கடகத்துக்கு. அது எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க கூட ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் இறுதி வரை கடகத்துக்கு இருக்கும். இதுதான் அவங்களுடைய பிறவி கர்மா. இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி கடகத்துக்கு 11ஆம் இடத்தை பார்வை, 3ஆம் இடத்தை பார்வை, 6ஆம் இடத்தை பார்வை, மொத்தம் 3 இடங்களில் சனியின் வக்ர பார்வை விழுகுது. சரிங்களா. 11ன்றது லாபஸ்தானம். இதுக்கு முன்னே கடகராசி வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பண்ணுற எந்த ஒரு விஷயத்துலையும் லாபம் பெருசாக இல்லை. ஏதோ 10 ரூபா போட்டால் 15 ரூபா கிடைக்குது, 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 15 ரூபா கிடைக்குது அப்படின்ற மாதிரியான தொழிலதிபர்கள் நிறையா பார்த்தாச்சு இந்த கடகத்துக்கு. இப்போது முந்தின அஷ்டம சனிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கங்க. இப்போ சனி வந்து வக்ரமாயி அவருடைய ரேஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. இந்த 138 நாட்களும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். லாபத்தில் நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். 11ஆம் இடம். இன்னொன்று 11 அப்படிங்கிறது ஒரு நிறைவு. தேவையான அளவு பொருளாதாரம், அதிக மனமகிழ்ச்சி கடகத்துக்கு ஷோராக உண்டு. சரிங்களா. அடுத்து 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரம், புது முயற்சி. உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்தை சனியின் வக்ர பார்வை விழுகும்போது என்ன பண்ணணும்னா, புது முயற்சிகளில் கொஞ்சம் தடை, இவ்வளோ நாள் தடையாக இருந்ததுங்க. இந்த ஜூன் வரை ரொம்ப தடையாக இருந்தது. நானும் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டேங்கிறது 3ஆவது முறை முயற்சி சக்ஸஸ் ஆகும் இந்த டைம். சரிங்களா. முயற்சியை வந்து விடாமல் பண்ணுங்கள். இந்த 138 நாளில் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. எதில் ட்ரை பண்ணுறீங்களோ எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. இன்னொன்று 3ங்கிறது தான் கலை, எழுத்து, யூடியூப், மீடியா, இசை, பாட்டு, டான்சர்ஸ், அவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது சார். ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். தடை, குழப்பம், ஒரு தைரியமே இல்லை, எதுலையுமே கால் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கவங்களாம் பயந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது சக்ஸஸ் உண்டு. ஏன்னா 3 பார்த்து 6 பார்க்குறாரு. 6ன்றது வேலை. வேலைங்கிற இடத்த பார்க்கும்போது வேலையில் இருந்த தடை இப்போ கடந்த 2.5 வருஷத்தில் ஒரு 2-3 வேலை மாறின கடகராசிக்காரவங்க அதிகம். இன்னொன்று வேலையை விட்டுட்டேன், இல்லை பல்ல கடிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் இருக்கேன், பயங்கர ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷரில் இருக்கேன், இல்லை நான் தான் மேலதிகாரி, எனக்கு கீழே இருக்கிறவன் வேலை பார்க்க மாட்டான். இப்போ கலெக்டர் கூட அந்த என்னுடைய கிளைண்ட்ஸ் ஒருத்தவங்க, கூட்டுற வேலையை கூட நான் பார்க்குற மாதிரி இருக்குது சூர்யா, அந்த எலெக்ஷன் டயத்தில் நான் ரிசைன் பண்ண போகிறேன், இது விஆர்எஸ் தர போகிறேன், நாங்கள் 52 வயசில் விஆர்எஸ் எதுக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள், இந்த ஒரு சில காலகட்டங்கள் அந்த தசாபுத்தி சரியில்லை, அது போல் என்னென்னா இப்போ கடகத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது சார். ரொம்பவே நல்லாயிருக்கு. தைரியமாக உட்காந்துடலாம். ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அஷ்டம சனி முடிஞ்சு சனியின் பார்வை இந்த லாபத்தை கொஞ்சம் கெடுத்துட்டு இருந்தது. அண்ட் தென் 3 அப்படின்றது புது முயற்சி பண்ணுறதுக்கு தயக்கத்திலே இருந்தீங்க. அண்ட் தென் வேலையில் பிரச்சனை, இந்த 3மே இருந்தது. இந்த 3ஐயும் சனி வக்ரமாகி கொஞ்சம் பின்னாடி போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கப்பான்னு சொல்லும்போது இந்த பீரியடை பயன்படுத்திக்கோங்க. இந்த 3 மாதத்தை பயன்படுத்தி கடகடன்னு வேலைகளை செஞ்சு முடிச்சிருங்க. அதற்கான அறுவடையை நம்ம பின்னாடி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. கடகராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களா அண்ட் வாழ்வில் பரிகாரங்களா என்னென்ன இருக்குது? கடகராசிக்கு முருகர் வழிபாடு நல்லது. திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. திருப்பதிக்கு என்னால் போக முடியலை அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பெருமாளை பிடிச்சிக்கணுங்க. பெருமாள் தான் வந்து நமக்கு சுகபோக வாழ்க்கைக்கு வேணும், சுகபோக வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்ம பெருமாளை பிடிக்கணும். இல்லை எனக்கு மோட்சம் போதுங்க அப்படின்னா நம்ம சிவபெருமானை பிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ பெருமாள் வழிபாடு ரொம்பவே நல்லது. இப்போதைக்கு இருக்கிற வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு ஓரளவு நிறைவாக பொருளாதாரம் வேணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நிம்மதியாக தூங்கணும் அப்படின்றதுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்பவே நல்லது சார். அருமை. கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்லது என்னென்ன தீமைன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி மேடம். நன்றி சார்.